ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பிரேஸ்லெட் நம்மளுக்கு செய்ய போகிறோன்னா நம்ம கையில் போட்டு பார்த்துட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதே நம்ம மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறோம், அப்படி இல்லை கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஜெல்லி பீட்ஸ் எடுத்திருக்கேன், அடுத்தது பட்டர்ஃப்ளை சாம் எடுத்திருக்கேன், ஈவிலை எடுத்திருக்கேன், ஜம்ப் ரிங், எலாஸ்டிக், பைலர், அப்புறம் இன்ச் டேப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இன்ச் டேப் வச்சு தான் நம்ம சைஸ் எவ்வளோன்னு மெஷர் பண்ண போகிறோம். இப்போ கிட்ஸுக்கு நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ஸ்டார்டிங் 16லேருந்து ஒரு 20 பீட்ஸ் வரைக்கும் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறதெல்லாம் கிட்ஸ் சைஸ். ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் கிட்ஸ் ஏஜ் கேட்கலாம், அப்படி இல்லை கிட்ஸ் என்ன சைஸ் பேங்கிள் போடுவீங்க அந்த மாதிரி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி 16லேருந்து 20க்குள்ள நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடல்ட்ஸுக்கு செய்யும்போது நம்ம 21லேருந்து மேக்ஸிமம் 24 அந்த சைஸில் செஞ்சிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கையை மெஷர் பண்ணி எப்படி பிரேஸ்லெட் செய்கிறாங்கிறத பார்க்கலாம். இப்போ இன்ச்சு டேப்பில் நான் சென்டிமீட்டர் சைடு வச்சு நான் மெஷர் பண்ணுறேன். இப்போ என் கை வந்து 16.5 இருக்குது. இப்போ நமக்கு ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி தான் நாட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ எடுத்துகிட்டு திருப்பி நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து அதிலே நாட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ எலாஸ்டிக் வந்து நான் கட் பண்ணல, அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயே தான் நான் பீட்ஸ் கோக்குறேன். நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சில டைம்ஸ் வந்து நமக்கு நாட் போடுற கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் அப்படியே நம்ம பீட்ஸ் போட்டுட்டோம்னா நம்ம நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கும் வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ஆகாது. இப்போ ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட் வந்து நம்ம ஈவிலை வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம பெரியவங்களுக்கு பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 9 to 10 பீட்ஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது ஈவிலை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து 9 to 10 பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக கூட ஈவிலை ஆட் பண்ணலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் சிலருக்கு வந்து அந்த நாட் வந்து கரெக்டாக வந்து உள்ள பீட்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ண வராது. அதனால் வந்து நம்ம ஈவிலையை வந்து மிடில் நம்ம போட்டுட்டோம்னா நாட் கரெக்டாக வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஈவிலை தெரியும், பேக்கில் நாட் தெரியும். இந்த மாதிரி நம்ம அப்பப்போ மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மெஷர் பண்ணி பார்த்துட்டு இப்போ சைஸ் வந்து எனக்கு 16.5 இருந்துச்சு. நம்ம இது பீட்ஸ் கோக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் எப்போவுமே ஒரு பீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 16.5 என் சைஸு, அதில் ஒரு பீட்ஸ் நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். 17.25 இருக்குது இப்போது. நம்ம கிட்ஸுக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி, அடல்ட்ஸுக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம மெஷர்மெண்ட் இருந்து ஒரு பீட்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுட்டோம்னா கையில் போடும்போது ஃப்ரீயாக இருக்கும், கையில் மார்க்ஸ் விழுகாது. இப்போ நம்ம எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்போயுமே நார்மலாக முடிச்சு போடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் நாட் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அதை நல்லா டைட்டன் பண்ணிவிட்டு இப்போ டபுள் நாட் போடணும். இப்போ டபுள் நாட்னால் அதே இது டைட் பண்ணாமல் டபுள் டைம்ஸ் நம்ம வந்து அதை ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு அந்த எலாஸ்டிக்கை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம்.
எலாஸ்டிக்கை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிட்ட வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பீட்ஸ்குள்ளே வந்து நாட்டை வந்து இந்த மாதிரி ஹைட் பண்ணிடலாம். இப்போ ஹைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நாட் எங்கேயுனே தெரியாது. பார்க்குறக்கும் ப்ரேஸ்லெட் வந்து நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கும். அடுத்தது நம்ம சாம்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி ப்ரேஸ்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரேஸ்லெட்டுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ ஃபஸ்ட் நம்ம கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு அதே மாதிரி நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நாட் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் நாட் போட்டுட்டு அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து ரைட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டுக்குள்ளே டபுள் டைம்ஸ் நம்ம ரோல் பண்ணி எடுத்து டைட் பண்ணால் நாட் ரெடி. அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை எவ்வளோ கிட்ட கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கிட்ட நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் பீட்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது ஜம்ப் ரிங் எடுத்து அதை பைலர் வச்சு லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரேஸ்லெட்டை நம்மளுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் இந்த ஜம்ப் ரிங்கை நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதே ஜம்ப் ரிங்கில் வந்து நம்ம சாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பைலர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ப்ரேஸ்லெட் ரெடி. இந்த 2 ப்ரேஸ்லெட்டுமே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. வேறு என்ன மாடலில் ப்ரேஸ்லெட் கற்றுக்கணுங்கிறதையும் மெசேஜ் போடுங்க. அந்த வீடியோஸ் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.